மிஸ்டர் தியாகு, உங்க ஒய்ஃப் பிரீத்தியை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ அவ ஒரு குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கணும். புரியுது மதர். நாங்க சென்னை போனதும் ஒரு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் நல்லபடியா வைத்தியம் பார்க்குறேன். பிரீத்தியை நான் மறுபடியும் பார்ப்பேனான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மதர். நன்றி சொல்றதா இருந்தா அந்த ஜோக் தான் சொல்லணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போறியா? உன் ஞாபகமா நான் வச்சுக்கிறேனே. இந்தாங்க மதர், வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ஜோ. நீங்க சென்னை வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போய் பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கணும். இங்கே வேறு அடிக்கடி பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஓகே பாய். ம், சொல்லிட்டு வாம்மா. தேங்க்யூ மதர். நான் வரேன் ஜோ. ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. சாரி பிரீத்தி. என்னோட பேர் எதுவா இருந்தாலும் இனிமே என் பேரு அஞ்சலி தான். பாய். வரேன் மதர். ஜோ, அஞ்சலி கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட பழகினா, இருந்தாலும் அவன் நம்மளை விட்டு போகும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ்வளவு அக்கறையா கவனிச்சுட்ட உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். புருஷனோட வாழ போறவளை மனசார வாழ்த்தணும் மதர். டேய், அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா? 6 மாசத்துக்கு முன்னாடி. சந்திரமுகி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? 3 வாரம். இங்க பாரு, அங்க போட்டோக்கு பின்னாடி சந்திரமுகி போஸ்டர் போட்டீங்க. டேய், சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகும்போது அஞ்சலி நம்ம ஹோமுக்கே வந்துட்டாடா. அவன் ஃப்ராட். அவன் போட்டோ மார்த்திங்கடா. ஐயோ ஜோ, எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. டேய், எந்த பஸ்ல போறேன்னு சொன்னா? மேட்டுப்பாளையம் பஸ்.
ஜோ, வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தெரியல. ஆனா இனிமே உன்னை யார் கூடயும் அனுப்ப மாட்டேன். என்ன என்ன ஆச்சு அஞ்சலி? மறுபடியும் அந்த கனவா? ஆமா ஜோ, என்னை யாரோ கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல. அஞ்சலி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை இப்ப நீ அதாவது அது அப்படியே உன் நினைவுக்கு வரணும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்லோலி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பாரு. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் பாஸ்ட். அந்த பயங்கரமான சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? சிதம்பரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம். புதுசா நீ ஆரம்பிக்கிற இந்த தொழில் பெருசா வருதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றிடா. ஆனா கை கொடுத்தா மட்டும் போதாது. எனக்காக நீ ஒரு பாட்டு பாடியே ஆகணும். ஐயோ மன்னிச்சுக்கடா, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. சார் ப்ளீஸ் பாடுங்க சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. நீங்க பாடுனீங்கன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். தயவு செஞ்சு பாடுங்களேன். சரி, நான் பாடுறேன் உங்களுக்காக. ஏன்னா நீங்க என்னோட தீவிர ரசிகையாச்சே. நன்றிங்க. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? சிதம்பரம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு நண்பனா? இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது. நீ வாடி வாடி சொல்றேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறிய வெக்கமால உனக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க ரெண்டு பேர் மனசுலயும் அப்படி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் மனசுல ஒண்ணு இல்லன்னு சொல்லு, நான் நம்புறேன். அவன் மனசுல ஒண்ணு இல்லன்னு உனக்கு தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவருங்க. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கேட்கறதுக்கு குரல் நல்லா இருந்தா கேரக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவனோட அந்த பாட்டி கூப்பிடவே இல்லை. அழைய விருந்தாளியா அவனே வந்தான். சரி வந்துட்டானேன்னு ஒரு பாட்டு பாட சொன்னேன். நான் சொல்லும் பொழுது பாடாதவன் நீ சொல்லும் போது மட்டும் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் பாட்டு பிடிக்கும்னா ரெக்கார்ட்ல போட்டு கேளு.